பஸ்மாசுரன் என்ற பெயரில் ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் மிகுந்த பலசாலியாகவும் உயரமாகவும் இருந்தான். ஆனால் அவனுக்கு அறிவு என்பதே எள்ளளவும் கிடையாது. அவன் வேலை செய்வதற்கு முன்பு யோசிப்பதே இல்லை. ஒரு நாள் சிவனிடமிருந்து வரம் பெறுவதற்காக அவன் தவம் செய்ய நிச்சயித்தான். பஸ்மாசுரன் பல நாட்கள் தவம் செய்தான். சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் தன் உடம்பிலிருந்து அவயவங்களை ஒவ்வொன்றாக வெட்டி சிவனுக்கு அர்ப்பணித்தான். இந்த காரியம் வெகு நாட்களாக நடந்து வந்தது. கடைசியில் சிவபெருமான் அவன் தவத்திற்கு மகிழ்ந்து அவன் எதிரே தோன்றி, நான் உன் பக்தியை மெச்சுகிறேன், கேள், என்ன வரம் வேண்டும் என்றார். நான் உலகம் முழுவதையும் ஜெயிக்க விரும்புகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட வரம் கொடுங்கள். நான் யார் தலைமீது கை வைத்தாலும் அவன் உடனே சாம்பலாகி சாக வேண்டும் என்று பஸ்மாசுரன் வரம் கேட்டான். போ, நான் உனக்கு வரம் தந்தேன் என்று சிவபிரான் சொன்னார். நான் வரத்தை உண்மையா பொய்யா என்று சோதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பஸ்மாசுரன் எழுந்து சிவபெருமானின் தலையில் கை வைக்க அவர் அருகே சென்றான். சிவபெருமான் தம் உயிரை காத்துக் கொள்வதற்காக அங்கிருந்து ஓடினார். ஆனால் பஸ்மாசுரன் அவரை பின்தொடர்ந்து வந்தான். விரைவிலேயே சிவன் விஷ்ணுவிடம் உதவி கேட்டு சென்றார். விஷ்ணு அவருக்கு உதவுவதாக ஆறுதல் கூறினார். பஸ்மாசுரன் சிவபெருமானை பின்தொடர்ந்து சென்றபோது ஒரு பண்டிதர் அவனிடம் வந்தார். பகவான் விஷ்ணுவே பண்டிதர் வேடம் தரித்து சிவபெருமானின் உதவிக்காக பஸ்மாசுரனிடம் வந்திருந்தார். பண்டிதர் பஸ்மாசுரனின் அருகில் வந்து, நீ எங்கே ஓடுகிறாய்? உட்கார், ஓய்வெடுத்துக்கொள். என்ன விஷயம் என்று எனக்கு சொல் என்றார். பஸ்மாசுரன் பண்டிதருக்கு சிவபெருமான் கொடுத்த வரத்தை பற்றி சொன்னான். அடே, சிவபெருமான் உன் கையை தம் தலையில் ஏன் வைக்க விடுவார்? நீ அப்படி செய்தால் அவரது வரம் பொய் என்று உனக்கு தெரிந்து விடாதா? அதனால்தான் அவர் உன்னிடமிருந்து தப்பி ஓடுகிறார். பண்டிதர் பஸ்மாசுரனின் பேச்சை கேட்டு இந்த பதிலை சொன்னார். உன்னால் இதையெல்லாம் இவ்வளவு நம்பிக்கையுடன் எப்படி கூற முடியும்? பஸ்மாசுரன் கேட்டான். உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இல்லை என்றால் நீ உன் கையை உன் தலைமேலேயே வைத்துப்பார். என் விஷயத்தை நீ சோதிக்கலாம் என்றார் பண்டிதர். அவர் பேச்சை கேட்டு முட்டாள் பஸ்மாசுரன் தன் கையை தன் தலைமேலேயே வைத்தான். உடனேயே அவன் சாம்பலானான். இவ்வாறு பகவான் விஷ்ணு பகவான் சிவனின் உயிரை காப்பாற்றினார்.